மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மகா பெரிய அன்புக்காக, இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, தேவ பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையான விதத்தில் எங்கள் மத்தியிலே ஆண்டவரை அசைவாடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதங்களை, உடைய நன்மைகளை, உடைய வல்லமையை, உடைய மகிமையை எங்களுக்கு நீர் பகிர்ந்து அளிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு தகப்பன் சுமப்பது போல சுமக்கிறவர். ஒரு நண்பனை போல நம்மை நேசிக்கும் தேவன் அவர். நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன் அவர். அவரை போல நேசிக்க இந்த உலகத்திலே வேறு யாருமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்மை மீட்பதற்காக சிலுவை மரத்திலே தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தியிருக்கின்றார். இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கின்றார். அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கின்றார். அவர் வாக்குத்தத்தங்கள் மனிதன் கொடுப்பது போன்ற பொய்யான வாக்குத்தத்தங்கள் அல்ல. அவைகள் ஒரு நாளும் வீண் போகவே போகாது. நாம் பாவியாய் அனாதையாய் கிடந்தபோது அவர் நம்மை தேடி வந்து மார்போடு சேர்த்து அணைத்து கொண்ட தேவன். அவருடைய அன்பு ஒரு நாளும் குறைந்து போகாது. அவருடைய கிருபை ஒருபோதும் நம்மை விட்டு விலகவே விலகாது. ஆகவே சேர்ந்து இந்த பாடலை நாம் நன்றி சொல்லி பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் இந்த பாடலை பாடுவோம். நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கே. ஓ நன்றி 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 உமக்கே. ஒரு தாயை போல் என்னை தாங்கினி, தகப்பனாயிருந்தீ, நண்பனாய் என்னை நேசித்தீ, ஆறுதலாயிருந்தீ. ஒரு தாயை போல் என்னை தாங்கினி, தகப்பனாயிருந்தீ, நண்பனாய் என்னை நேசித்தீ, ஆறுதலாயிருந்தீ. உம்மை போல வேறு யாரும் என்னை நேசிக்கவில்லையே. என்னை மீட்க சிலுவையில் உம்முதிரம் சிந்தினீ. உம்மை போல வேறு யாரும் என்னை நேசிக்கவில்லையே. என்னை மீட்க சிலுவையில் உம்முதிரம் சிந்தினீ. நன்றி
உமக்கே. ஓ நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கே. ஓ நன்றி 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 உமக்கே. இதுவரை என்னை நடத்தினீர் ஆசீர்வதிப்பவரே, இனிமேலும் என்னை நடத்துவீர் வாக்கு தந்தவரே. இதுவரை என்னை நடத்தினீர் ஆசீர்வதிப்பவரே, இனிமேலும் என்னை நடத்துவீர் வாக்கு தந்தவரே. உம் வாக்கை மாற்றிக்கொள்ள நீர் மனிதனில்லையே, ஒரு போதும் உம் வாக்கு வீண் போவதில்லையே. உம் வாக்கை மாற்றிக்கொள்ள நீர் மனிதனில்லையே, ஒரு போதும் உம் வாக்கு வீண் போவதில்லையே. நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கே. ஓ நன்றி 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 உமக்கே. அநாதையாய் அலைந்த என்னையும் அன்பாய் தேடி வந்தீர், பாவியாய் இருந்த என்னையும் பாசமாய் அணைத்தீர். அநாதையாய் அலைந்த என்னையும் அன்பாய் தேடி வந்தீர், பாவியாய் இருந்த என்னையும் பாசமாய் அணைத்தீர். உம் அன்பு ஒரு நாளும் குறைந்து போவதில்லையே, உம் கிருபை என்னை விட்டு விலகுவதும் இல்லையே. உம் அன்பு ஒரு நாளும் குறைந்து போவதில்லையே, உம் கிருபை என்னை விட்டு விலகுவதும் இல்லையே. உம் அன்பு ஒரு நாளும் குறைந்து போவதில்லையே, உம் கிருபை என்னை விட்டு விலகுவதும் இல்லையே. உம் அன்பு ஒரு நாளும் குறைந்து போவதில்லையே, உம் கிருபை என்னை விட்டு விலகுவதும் இல்லையே. நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கே. ஓ நன்றி 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 உமக்கே. ஓ நன்றி 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 உமக்கே. ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் உண்மையுள்ள தேவன், பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு செய்வதை தடுப்பதற்கு யாருமே இல்லை. அவர் எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் யெகோவா தேவன், நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் அவர் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், பல வியாதிகள் வரும் பொழுது நாம் சில நேரங்களிலே சோர்ந்து போய்விடுகிறோம். அப்படிப்பட்ட வேளைகளிலே அவருடைய நேச கரம் நம்மை தாங்கி வழி நடத்துகிறது. ஆமென், அல்லேலூயா. இயேசுக்கு சித்தனா போல எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டாலும்
ரெகபோத் என்ற கதவு நமக்காக திறக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அது அற்பமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தாலும் அதன் முடிவை அவர் சம்பூர்ணமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கண்ணீரோடு நாம் விதைத்த எல்லாவற்றையும் கம்பீரத்தோடு நாம் அறுக்க போகிறோம். அவர் அறுக்க செய்வார். நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க அவரால் முடியும். வறட்சியை செழிப்பாக்குகிற தேவன் அவர். ஆமென். பாடுவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும், செய்வதை தடுப்பவன் யாரும் என்ஷடாய் தெய்வமே. சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. என்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் முன்காரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் முன்காரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே, ரெகபோ தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே, ரெகபோ தொடங்கினதே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் எம்பீரமாய் அறுக்கச் செய்தீ. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீ. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை
நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே, நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். நாம் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் இயேசு ஒருவர் மாத்திரமே. அவருக்கே நாம் ஆராதனை செய்ய வேண்டும். அவருடைய நாமத்தை அறிந்த நம்மை அவர் விடுவித்து உயர்த்திடுவார். அவர் மேல் நாம் வாஞ்சையாக இருப்போம் என்று சொன்னால் அவர் நம்மை உயர்த்தி மகிழ்ந்திடுவார். நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராமல் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. அவருடைய சிறகுகளின் கீழ் நமக்கு அடைக்கலம் உண்டு. அவர் நம்முடைய மறைவிடம், அவர் நம்முடைய தாபரம், அவரே நம்முடைய அடைக்கலம், அவரே நம்முடைய ஆதாரம். ஆமென். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மின் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை
துதித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, கணத்திற்கு பாத்திரர் நீர் அல்லவோ. துதிக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீர் அல்லவோ. நீர் அல்லவோ ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. சிறகுகளே என் அடைக்கலம் ஐயா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. செட்டைகள் எனக்கு அடைக்கலம் ஐயா. மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே நீரின் ஆதாரமே. மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே நீரின் ஆதாரமே. ஆதாரமே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவரின் அளவில்லாத அன்பிற்காக, அவரின் கரம் நம்மை தாங்கினதற்காக, பிரச்சனைகளில் இருந்து வெளிவர அவர் நமக்கு பலன் தந்ததற்காக, நம்மை எதிர்த்தவர்கள் முன்பு நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தியதற்காக,
நம்மை தள்ளினவர் மத்தியிலே அவர் அன்பாய் நம்மை கனம் பண்ணியதற்காக நாம் என்ன செலுத்த முடியும்? நாம் உயிருடன் இருக்கின்ற நாள் வரையிலும் அவருக்கு நாம் நன்றியை மாத்திரமே செலுத்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. எல்லோரும் சேர்ந்து இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர் முன்பிலோ தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீ. எதிர்க்கிறவர் முன்பிலோ தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீ. இயேசுவே, இயேசுவே,
நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. என்ன நான் செலுத்திடுவே 1000 பாடல்களோ, என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்திடுவே 1000 பாடல்களோ, என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடா எங்களால் என்ன செலுத்த முடியும் தகப்பனே? நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் அப்பா உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நன்றி 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 என்று சொல்லி எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களை எதிர்க்கிறவர்கள் முன்பிலும் எங்களை தள்ளினவர்கள் மத்தியிலும் நீர் எங்களை உயர்த்தி கனம் பண்ணி வைத்திருக்கிறீர. அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரமே. உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் கால்கள் சறுக்கிடும் வேளையிலே, நாங்கள் கஷ்டப்படுகின்றதான வேளையிலே உம்முடைய அன்பான கரம் எங்களை நோக்கி வந்து அப்பா எங்களை அந்த கஷ்டத்தில் இருந்து விடுவிக்கிறதே, எங்களை தாங்குகிறதே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் வியாதிப்பட்ட வேளையிலே தேவரே நீர் எங்களை அந்த வியாதியின் பிடியில் இருந்து விடுவிக்கிறீரே. உம்முடைய தழும்புகளால் நீர் எங்களை குணமாக்குகிறீரே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நம்பிக்கைக்கு பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்மை தவிர வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. எங்களை நேசிக்க இந்த உலகத்திலே வேறு யாரும் இல்லை தகப்பனே. நீர் ஒருவர் மாத்திரமே. உண்மையான நேசம், உண்மையான அன்பு ஒருவரிடத்தில் மாத்திரம் வருகிறது தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். பொய் சொல்ல நீர் மனிதன் அல்ல, மனம் மாற நீர் மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லி வேதத்திலே சொல்லி இருக்கிறது. மனிதன் கொடுக்கிறதான வாக்கு தத்தங்களை போல நீர் எங்களுக்கு கொடுக்கிறதில்லை. நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அந்த வாக்கு தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து ஆண்டவரே பழிக்கும்படியாய் இந்த வேளையிலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம்.
கர்த்தாவே உம்முடைய கிருபையின் இந்த கரத்துக்குள்ளாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை வேளையை நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் நிழலாடினபடியால் நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையை பேச போகிற தாசனை மறைத்து ஆவியானவர் தாமே நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவருக்குள்ளாயிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வல்லமையுள்ள வார்த்தைகளாய் வந்திருக்கிறவர்களை ஆண்டவரை எல்லா கஷ்டங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் விடுவிக்கிற வார்த்தையாய் அவைகள் இருக்கட்டும். பாவமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே வல்லமையான வார்த்தைகளை கொண்டு பேசுவீராக. மீதியான வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை மேன்மையாவற்றையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்போ நாம் காணிக்கைகளும் தசம்பாங்களை கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம். காணிக்கை தசம்பாங்களை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். அதை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு கொடுப்போம். காணிக்கை தசம்பாங்களை கரங்களை எடுத்துக்கொள்வோம். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இதை நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினாலே கொடுக்கிறேன். ஆமீன். கர்த்தருடைய வார்த்தை நாம் கர்த்தருக்காக கொடுக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். 41ஆம் சங்கீதம் 41ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 41ஆம் சங்கீதம் 1-3 வரைக்கும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடு. படுக்கையின் மேல் வியாதியை கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். பிரியமானவர்களே, இந்த 41ஆம் சங்கீதம் தாவீது எழுதின ஒரு சங்கீதமாக இருக்கிறது. சங்கீத புஸ்தகங்களை 5 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். 1-லிருந்து 41 வரைக்கும் முதல் பாகம், 42-லிருந்து 72 வரைக்கும் 2வது பாகம், 73-லிருந்து 89 வரைக்கும் 4வது பாகம், 73-லிருந்து 106 வரைக்கும் 4வது பாகம், 107-லிருந்து 150 வரைக்கும் 5வது பாகம். இந்த 5 பிரிவுகளாக நம் இந்த சங்கீத புஸ்தகங்களை பிரித்திருக்கிறார்கள். அதில் முதல் பகுதி, முதல் புத்தகம் 1-லிருந்து 41 வரைக்கும் உள்ள அதிகாரங்கள். அதில் இந்த 41ஆம் அதிகாரத்தோட முதல் பகுதி முடிவடைகிறது. இந்த தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அப்படி எழுதும் பொழுது இந்த சங்கீதத்தை வியாக்கியானம் செய்கிறவர்கள் சொல்கிறார், 40ஆம் சங்கீதமும் 41ஆம் சங்கீதமும் அது ரெண்டும் ஒன்றாக சேர்த்து வாசிக்க வேண்டும் என்று. ஏன்னா 40ஆம் சங்கீதம் முடிகிற வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். முடிகிற வசனம் 17ஆம் வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிற என் தேவனே தாமதியாயதையும். இந்த இடத்துல நாம் இந்த 17ஆம் வசனத்துடைய முதல் பகுதியும் 41ஆம் சங்கீதத்தினுடைய முதல்
வசனமும் 40ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி பகுதியும் ஒரே மாதிரி வருகிறதை நாம் பார்க்கிறோம். நான் இதை மலையாளத்தான் வாசிக்கிறேன், ஏன்னா சில மலையாள விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஆகவே 43ஆம் சங்கீதம். സംഗീത പ്രമാണിക്ക് ദാവീദിന്റെ ഒരു സങ്കീർത്തനം. എളിയവനെ ആദരിക്കുന്നവന് ഭാഗ്യവാന്. അനർത്ഥ ദിവസത്തിൽ യഹോവ അവനെ വിടുവിക്കും. യഹോവ അവനെ കാത്ത് ജീവനോടെ പാലിക്കും. അവൻ ഭൂമിയിലെ ഭാഗ്യവാനായിരിക്കും. അവന്റെ ശത്രുക്കളുടെ ഇഷ്ടത്തിന് നീ അവനെ ഏൽപ്പിക്കുകയില്ല. യഹോവ അവനെ രോഗശയ്യയിൽ താങ്ങും. ദീനത്തിൽ നീ അവന്റെ കിടക്കയെല്ലാം മാറ്റി വിരിക്കുന്നു. இவ்வளவு அற்புதமா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தாவீது சொல்றான், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். 17ஆம் வசனத்தில் 40:17 அவர் சொல்றாரு. 40:17 நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று தாவீது தன்னை பத்தி சொல்லுகிறார். ஞானோ எளியவனும் தரித்திரனும் ஆகணும். அவர் எளியவரா தரித்திரரா? இல்ல, he is a king. அவர் ஒரு ராஜா. ஆனா அவரை பத்தி அவர் சொல்றார், ഞാൻ എളിയവനും ദരിദ്രനുമാകുന്നു എങ്കിലും കർത്താവ് എന്നെ വിചാരിക്കുന്നു. നീ തന്നെ എന്റെ സഹായവും എന്നെ വിടുവിക്കുന്നവനുമാകുന്നു. എന്റെ ദൈവമേ താമസിക്കരുതേ என்றார். என்ன அற்புதமா சொல்றாரு பாருங்க. நான் எளிமையும் தரித்திரனுமாகுங்க, சிறுமையும் எளிமையுமானவன். எப்படி இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அவர் ஒரு ராஜா இருந்தாலும் கடவுளுடைய இரக்கத்தை அவர் பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். எங்கேயோ கடந்தார் அவர், வனாந்தரத்தில் சொற்பாடுகளை மேற்றிக்கொண்டு ஒரு தன்னை பற்றி எந்த ஒரு அடையாளமும், he has no identification. அவருடைய வாழ்க்கை பற்றி ஒண்ணுமே தெரியாது, யாருக்கும் எதுவும் தெரியாது. அவங்க அப்பா கூட அவருடைய பேரை கூட சொல்லலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து கடவுள் அவன் மேல இரக்கத்தை காண்பிச்சு அவனை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் அவன் சொல்றான், நான் எளிமையும் சிறுமையும் எளிமையுமானவன். அதனால தாவீது சொல்றான், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். நான் கடவுள்கிட்ட இரக்கத்தை அதிகமா பெற்று இருக்கிறதுனால இப்ப நான் சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை உள்ளவனாய் நான் இருக்கிறேன். இந்த 41ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா மெர்சி, அப்படின்னா இரக்கம். அதுதான் அந்த தலைப்பு. முதல் 3 வசனங்கள்ல இரக்கத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. 4ல இருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல இரக்கத்தை வேண்டுறாரு. அப்புறம் அந்த 11ல இருந்து 13 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல அவர் இரக்கத்தை காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேவனோட இரக்கத்தினால் வரும் 7 ஆசீர்வாதங்களை நாம பார்க்க போகிறோம். தாவீது பாருங்க, அவன் சொல்றான், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். நாம கடவுள்கிட்ட பெரிய இரக்கத்தை நாம் பெற்றிருக்கோம். தாவீது பெற்றிருக்கிறார் பாருங்க. அவர் ராஜாவா இருந்தாரு. ராஜாவா இருந்தும் சில வேண்டாத வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டாரு. பாவத்துல போய் விழுறாரு. பத்சேபாள் இடத்துல பாவத்தை செய்யறாரு. பாவத்தை செஞ்சதன் விளைவாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு பாரம், தாங்க முடியாத அளவுக்கு பாரம். ஐயோ, கடவுள் விரோதமாவே நான் பாவம் செஞ்சுட்டேனே, நான் என்ன பண்றது? கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை என் மேல காண்பீங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ஒரு பெரிய இரக்கத்தை பெறுகிறான். கடவுள் அவன் மேல இரக்கத்தை காண்பித்து மன்னிக்கிறான். இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருந்தா கூட அவன் மேல இரக்கத்தை காண்பித்து மன்னிக்கிறார் பாருங்க. அதனால இவன் சொல்றான், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவனாய் இருப்பான். இவன் என்ன சொல்றான், நான் மற்றவங்க மேல இரக்கம் காமிச்சதுனால ஆண்டவரே நீர் எனக்கு இரக்கம் காமிச்சுதான் ஆகணும்னு சொல்லல. நான் கடவுள்கிட்ட இரக்கத்தை பெற்று இருக்கிறேன். அதே மாதிரி நானும் மற்றவங்களுக்கு என்ன பண்றேன், இரக்கத்தை காண்பிக்க போகிறேன் என்று அவன் சொல்றாரு. இது மூலமா வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? 1, தீங்கு நாளில் அவர் என்னை விடுவிப்பார். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அனர்த்த திவசத்திலே யெகோவா அவனை விடுவிக்கும். அதுதான் முதல் ஆசீர்வாதம். தீங்கு நாள் உங்களுக்கு வந்திருக்கா? ஒண்ணு பின்னாடி திரும்ப 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 பிரச்சனை மேல பிரச்சனை வந்திருக்கா? அதுதான் தீங்கு நாள் பாருங்க. பிசாசு எப்படியாவது நம்மளை கவிழ்க்கணும், எப்படியாவது நம்மளை மனசோர்வு அடைய வைக்கணும், எப்படியாவது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு வலையை விரிச்சு கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து நம்மளை இழுத்து போடணும், கடவுளுக்கு விரோதமான நம்ம சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவன் விரும்புறான் பாருங்க. அதனால என்ன பண்றான், வலையை விரிக்கிறான் நமக்கு முன்பாக. எப்படியாவது இவன் விழுவானா அப்படின்னு பாக்குறான் பாருங்க. தாவீதுக்கு அப்படிதான். ஒரு பக்கம்
பெரிய பெரிய வெற்றிகளை எடுக்கிறான். கரடி மேல, சிங்கத்து மேல ஒரு வெற்றி எடுக்கிறான். இப்பதான் கோலியாத்தை வென்று வந்திருக்கிறான். அவனை பற்றி இளம் வாலிப பிள்ளைகள்லாம் பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 பாடுறாங்க. ஒரு பக்கம் பேர் புகழெல்லாம் வருது, இன்னொரு பக்கம் இது நிமித்தமாக சவுல் அவனை கொலை செய்யறதுக்கு தேடுகிறான். இவன் நல்லதுதான் பண்ணான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஒரு பெரிய ஒரு வெற்றியை தேடி தந்தான். இருந்தாலும் அவன் மேல சவுல் ரொம்ப அவன் கண்ணு வச்சு அவனை எப்படியாவது கொன்னு போடணும்னு சொல்லிட்டு ஒரு நாயை வேட்டையாடுறது மாதிரி வேட்டையாடுற பாருங்க. ஒரு பக்கம் சவுல், இன்னொரு பக்கம் தன்னுடைய மகன் அப்சலோம். அவன் இவனுடைய உயிரை வேட்டையாடுறான். இன்னும் சொல்ல போனா அவனுடைய உயிர் நண்பர்லாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய மகன் அப்சலோம் இடத்துல போய் சேர்ந்து கொள்கிறார்கள். இவனுக்கு நல்ல ஆலோசனைக்காரராக இருந்த அகித்தோப்பேல்லாம் போய் அவங்க பையனோடு சேர்ந்துக்கிறாங்க. பிராண சிநேகிதன் கூட துரோகம் பண்ணுகிறான். எப்படிப்பட்ட ஒரு தீங்கு நாள் பாருங்க. அந்த மாதிரி தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இதாங்க முதல் ஆசீர்வாதம். அனைத்து திவசத்தில் யெகோவா அவனை விடுவிக்கும். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது வசனம், கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். யெகோவா அவனை காக்கும், பாதுகாக்கிறார். அது ரெண்டாவது பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நாம இந்த உலகத்துல போறோம் வரும், பொல்லாங்கு நிறைந்த உலகம், தீமை நிறைந்த உலகம். இந்த உலகத்துல நம்மளை நாமே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. நம்மளுக்கு தெரியாம எவ்வளவு பிரச்சனைகள் வருது. ஆனா அதுல இருந்தெல்லாம் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். மூணாவது ஆசீர்வாதம், அவனை உயிரோட வைப்பார். யெகோவா அவனை காத்து ஜீவனோடு பாலிக்கும். அவனை உயிரோட வைக்கிறார். அநேக தீங்கு நாட்கள்ல எல்லாம் நாம நொறுங்கி போயிடாம, மரித்து போயிடாம நம்மளை உயிரோட வைக்கிறார். நம்மளுக்கு தெரியல என்ன பிரச்சனைன்ட்டு, ஆனா உயிர் போற அளவுக்கு பிரச்சனைகள்லாம் நிறைய நமக்கு வருது. கர்த்தர் அதுல இருந்தெல்லாம் நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை. அதுல இருந்து பாதுகாத்து என்னை உயிரோடு வச்சிருக்கிறார். கடவுள் என் மேல இரக்கத்தை காண்பிச்சிருக்கிறார், தயவை காண்பிச்சிருக்கிறார். 4வது ஆசீர்வாதம், பூமியில அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் பூமியில பாக்கியவானா இருக்கும். அது 4வது ஆசீர்வாதம். எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. சிறுமப்பட்டவள் மேல் சிந்தை உள்ளவர்களாம் இருக்க வேண்டும். ஒருத்தன் கெட்டு நொந்து போய் அவன் வாழ்க்கையில பல அடிகளை பட்டு துன்பப்பட்டு அவன் நொந்து போய் இருக்கும்பொழுது அவனை பார்க்கும்போது சில உதவிகளை நம்ம அவனுக்கு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். அவன் மேல சிந்தை உள்ளவனா இருக்க வேண்டும். ஒருத்தன் பசியா இருக்கிறான், அவனுக்கு பல சௌகரியங்கள் இல்லை, போட்டுக்க ட்ரெஸ் இல்லை, அடிப்படை வசதிகள் கூட தேவைகள் கூட அவனுக்கு சந்திக்கப்படல அப்படின்னும் பொழுது அவன் மேல ஒரு கரிசனையை நம்ம காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புறாரு. அப்படிப்பட்ட கரிசனையை காண்பிக்கிறவனுக்கு, அப்படிப்பட்ட இரக்கத்தை காண்பிக்கிறவனு தான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாப்பார், கர்த்தர் அவனை உயிரோட வைப்பார், கர்த்தர் பூமியிலே அவன் பாக்கியவனா இருப்பான். 4வது ஆசீர்வாதம். 5வது ஆசீர்வாதம் என்னன்னா, அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்பு கொடீர். நம்முடைய சத்துருக்கள் பாருங்க, நம்முடைய மிகப்பெரிய சத்துரு யாருன்னா பிசாசு தான். ஆனா இந்த உலகத்திலையும் நமக்கு ஒரு சிலர் இருக்காங்க பாருங்க, நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க, காரணமே இல்லாம பொறாம. தாவீதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அவனுடைய சகோதரர்களே அவன் மேல ரொம்ப பொறாமப்பட்டாங்க. சகோதரர்களே, உன்னை யார் இங்க வர சொன்னது, உனக்கு இங்க என்ன வேலை, அங்க ஆடுகளை யார்கிட்ட விட்டு வந்த அப்படின்றாங்க பாருங்க. சகோதரர்கள் அவனை வெறுக்கிறாங்க, அவனை பகைக்கிறாங்க. அது போல கூட நம்முடைய வாழ்க்கையில நிறைய நாம் அனுபவிக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவனை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறார். யார? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன். அவன் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிக்கிறாரு, கர்த்தர் அவனை பாதுகாக்கிறாரு, உயிரோடு வைக்கிறாரு. பூமியில அவன் பாக்கியவனா இருப்பான். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவனை ஒப்பு கொடாமல் இருக்கிறார். அவனுடைய சத்துருக்களுடைய இஷ்டத்தினை நீ அவனை ஏൽപ്പിக்க இல்ல. ஏൽപ്പിக்க என்னன்னா ஒப்பு கொடுத்துறது, அப்படியே என்ன ஒண்ணா பண்ணிக்கோ, அப்படி அவர் செய்யறது கிடையாது. அவர் நம்மளை பாதுகாக்கிறார், உதவி செய்கிறாரு. 6வது ஆசீர்வாதம், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். The God sustains him. God sustains you. படுக்கையின் மேல வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் என்ன பண்றாரா? தாங்குகிறார். யெகோவா அவனை ரோக சதியில் தாங்கும். கர்த்தர் நம்மளை தாங்குகிறவரா இருக்கிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம வியாதியை கடக்கும் பொழுது நம்முடைய நெருங்கின சொந்தங்கள் கூட நமக்கு உதவும் போயிடுறாங்க பாருங்க, நம்மளை கண்டுக்காம போயிடுறாங்க. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது, ஏதோ ஒரு வியாதி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கண்டுக்காம போறவங்க தான் அதிகம். நம்மளை தேடி உதவி செய்யறவங்களாம் ரொம்ப குறைவு தான்.
இன்னும் சொல்ல போனா தேடி வந்து உதவி செய்யறவங்க இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனா சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு நாம் இரக்கத்தை காண்பிக்கும் பொழுது, அந்த இரக்கத்தின் மூலமாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். படுக்கையின் மேல் வியாதியை கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குகிறார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். இது ஒரு 7வது ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. தீனத்தில் நீ அவன் கிடக்கையெல்லாம் மாற்றி விதிக்கணும். படுக்க முழுச மாத்தி போடுறார். அவர் மாத்துறாரு எல்லாவற்றையும். படுக்கை முழுதும் மாற்றி போடுறாருன்னு என்ன அர்த்தம்னா, அவர் சுகமாக்குறாரு. அவனுக்கு சுகத்தை அருளுகிறார். யாருக்கு? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவனுக்கு. கடவுள்கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய இரக்கத்தை பெற்ற நாம மற்றவர்கள் மேல இரக்கத்தை காண்பிக்க நாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம மட்டும் இரக்கத்தை பெற்றுக்கொண்டே இருந்தா போதாது. நாம் பெற்ற இரக்கத்தை மற்றவர்களுக்கும் நாம் காண்பிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. அப்படிப்பட்ட இரக்கத்தை காண்பிக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு 7 ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இரக்கத்தை காண்பிங்க. சிறுமைப்பட்டவர்களை சிந்தையுள்ளவர்களாக இருங்கள். ஒருத்தர் கெட்டு நொந்து அவர்கள் துன்பப்படுகிற வேளையில அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிக்கிறார், அவனை பாதுகாக்கிறார், அவனை உயிரோடு வைக்கிறார். பூமியிலே அவன் பாக்கியவனா இருக்கிறான். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்புக்கூடாமல் இருக்கிறார். படுக்கையிலே வியாதி முழுதையும் அவர் மாற்றி போடுவார். கர்த்தர் அவனை தாங்குகிறார். ஆமென். இரக்கத்தை காண்பீங்க. நீங்க பெரிய இரக்கத்தை பெற்று இருக்கிறீர்கள். நிச்சயமா நீங்க காண்பிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த அறிக்கையை நாம் செய்வோம். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிப்பேன். நீரே எங்களை தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு உமக்கு நன்றி. என்னை போதித்தவரே, பராமரித்தவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி. என்னை வழி நடத்தி எனக்கு ஆலோசனை கொடுக்கிறீர். உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, எனக்கு சுகம், பலன், ஜீவனை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. இயேசுவே, நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி. பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக நன்றி. நீதிமான் ஆக்கியதற்காக நன்றி. பரிசுத்தமாக்கினதற்காக நன்றி. தேவனோடு ஐக்கியப்படுத்தியதற்காக நன்றி. ஆமென். நாம் உட்கார்வோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளிலே மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை ஆராதனை வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. 2வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். 2வது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். 3வது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். நம்முடைய ஆலயத்திலே இன்று நாள் துவங்கி 2வது ஆராதனை நம்முடைய ஆலயத்திலே நடைபெறுகிறது. அந்த ஆராதனை ஹிந்தியில் நடைபெறும். ஹிந்தி ஆராதனை. நேரம் காலை 11 மணி முதல் 1 மணி வரை.